நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யார் இந்த ஜக்கி வாசுதேவ்? கோயம்புத்தூரில் ஈஷா யோகம் ஆதியோகி சிலை பல லட்சம் ஏக்கர் அந்த காட்டு நிலத்தை அழிச்சிட்டாரா? இவரால் இயற்கைக்கு இவ்வளோ பிரச்சனையா? இவருடைய ஈஷா யோக மையத்தினால 50க்கும் மேற்பட்ட யானை செத்துச்சா? இவ்வளோ குழப்பங்கள் இருக்குது. இவருக்கு திருமணம் ஆயிடுச்சா? அவருக்கு ஏதாவது பசங்க இருக்காங்களா? அப்படி எவ்வளோ தான் அவர் சம்பாதிக்கிறாரு? எப்படி அவருக்கு காசு வருது? இப்படி பல்வேறு கேள்விகள் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அதான் இந்த கோயம்புத்தூரில் பெரிய சிவன் சிலை நீங்கள் டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் போயிருக்க மாட்டீங்க. அப்போது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பல இடங்களுக்கு போகாதவங்களுக்கு கூட ஈஷா யோகம் அந்த ஆதியோகி சிலை பற்றி எல்லாருக்குமே தெரியுது. அவ்வளோ நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த ஈஷா யோக மையத்தை திறந்து வைக்கிறாருன்னா, நம்ம எல்லாருக்குமே இப்போ ரொம்ப ரீசெண்டாக ஒரு சாங் ஒன்று, அசல் கோலார் சாங், யாரா அந்த பையன், அதுபோல் யாரா இந்த ஜக்கி வாசுதேவ், யார் தான் இவர்? ஏன் இவரை எதிர்க்கிறாங்க? ஏன் இவரை நேசிக்கிறாங்க? வாங்க அதை பற்றி பேசலாம். புத்தர் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். புத்தருடைய கான்செப்ட் என்னென்னா, ஆசையே துன்பங்களுக்கு காரணம் அப்படின்னு வரும். ஆனால் சத்குரு அவர்கள், ஜக்கி வாசுதேவ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அத்தனைக்கும் ஆசைப்படுன்றது. இப்படி சொல்லிட்டா இந்த மனித உயிர் இன்பத்தை நாடுவது, எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஒரு ஜாய் இருக்கணும், ஒரு ஜாலி. இந்த ஜாலின்ற சொல்லு பாருங்களேன், ஆயா கூட தெரியும். ஜாலியாக போய் விளாட்றான்னுவாங்க. அப்படின்னா அந்த சொல் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க போய் சேருதுன்னா, அப்போ இந்த மனித உயிர் அப்படின்னா இன்பத்தை நாடுவது. நீ சந்தோஷமாக இரு, பார்த்துக்கலாம், எல்லாம் உனக்கு, நீ உன்னுடைய ஆசைகள் எல்லாமே நியாயமானது அப்படின்னு ஒரு ஆள் நம்மக்கிட்ட சொல்லும்பொழுது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு எதிராக உன்னுடைய துன்பத்துக்கு காரணமே ஆசை தான் அப்படின்னா அது ஒரு கடினமான நிலை. அதுதான் புத்த நிலை. அப்போ அந்த கடினத்தன்மையிலிருந்து ரொம்ப ஈஸியாக மக்களை உள்ளே கொண்டு வரத்துக்கான ஒரு அற்புதமான ஒரு சென்டென்ஸ் தான் அத்தனைக்கும் ஆசைப்படும். அப்புறம் அவர் யாருக்கு ஆப்போசிட்டாக இறங்குறாரு அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், புத்த மதம் ரொம்ப பெரிய ஒரு சமயம். அது புத்த மதம்னு சொல்லாமல் சமயம் சொல்லாமல் யோசிச்சுக்குங்க. கௌதம புத்தர் அவருடைய சமயமானது உங்களுக்கு தெரியும். இந்த போதி தர்மர் போய் சீனா வரை போனார், காஞ்சிபுரத்தில், இந்த செய்திலாம் உங்களுக்கு தெரியும். அப்போ இவ்வளோ பெரிய சமயத்தின் ஒரு அடி நாதம் என்னன்னா அந்த சென்டென்ஸு, ஆசையே துன்பங்களுக்கு காரணம். ஜக்கி வாசுதேவ் அவர்கள் அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்ட்டார். இவர் யார் தான்? இவர் உண்மையாகவே இவர் என்ன பண்ணார்? குழந்தை பருவத்தில் என்னவாக இருந்தார்? இவங்க குடும்ப பின்புலம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா, அவங்க அப்பா ஒரு மருத்துவர். இவருக்கு பேசிக்காக கர்நாடகத்தை சார்ந்தவர். அவர் மைசூர் அந்த பக்கம். அவர் அப்பா மருத்துவர். அவருடைய பையனை ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஏதேனும் ஒரு தொழிலில் சாதனை செய்யக்கூடிய எல்லா அப்பாவும் நினைக்கிற மாதிரி தான் ஜக்கி வாசுதேவ் அவர்களுடைய அப்பாவும் நினச்சிருக்காரு. ஆனால் ஜக்கி வாசுதேவ் அவர்கள், நான் வேலைக்கு மட்டும் போக மாட்டேன், ஏதாவது எனக்கு தேவை அப்படின்னு சொன்னால் காட்டில் போயிட்டு நான் எதனா எனக்கானதை நானே எடுத்து சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு சின்ன வயசில் ஒரு 11 வயசு இருக்கும்பொழுது சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டில் எல்லோரும் அதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க. என்னடா ஏதோ சின்ன பையன் ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரங்களில் அவர் என்ன பண்ணிட்டு வரான், கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு, வீட்டில் எங்கெல்லாம் காசு இருக்குது எடுத்துகிட்டு, தேவையான அளவு இந்த ஸ்நாக்ஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, சாப்பிட்றதுக்கு எதனா வாங்கிட்டு, முட்டைலாம் வாங்கிட்டு காட்டுக்கு எதனா போய்ட்டு வரான். ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து சின்ன பையனாக இருக்கும் பொழுது
வந்திருக்கிறார். 3 நாள் 4 நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்காரு. தொடக்கத்தில் வீட்டில் இவர் இப்படி போயிட்டாருன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதும், அதுக்கப்புறம் இவரை தேடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இவரே தானாக வந்துடுறாரு. இது தொடர்ந்து இப்படியே நடந்துகிட்டே இருக்குது. அப்புறம் வீட்டில் அவங்க ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க பெற்றோர் யார், ஜக்கி வாசுதேவ் அவர்களுடைய பெற்றோர்கள். சரி என்ன பண்ணுறது, ஏன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, பசங்க வந்து ரொட்டீன் ஒரு தொடர்ச்சியாக ஒரு தப்பு செய்கிறாங்கன்னு வைங்களேன், ஒரு கட்டத்துக்கு மேலே பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான்ற மாதிரி அந்த மனநிலைக்கு அவங்களும் வந்துட்டாங்க. இவர் வந்து பேசிக்காக வந்து இளமை வயசில் ஒரு 20 அந்த வயசில் பைக் அதிகமாக ஓட்டுவார். அவருக்கு பைக் ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு நண்பன் போல். அதுவும் எங்கே போகிறாருன்னா, எங்கெல்லாம் காடுகள் இருக்கோ, எங்கெல்லாம் மலை இருக்கோ அங்கெல்லாம் பயணம் பண்ணிகிட்டே இருக்கார். இந்தியாவில் நேபாளம் வரை பைக்லேயே ஒரு போனதாக ஒரு செய்தி. அப்போ பேசிக்காக அந்த சோலோ ரைடர்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பைக் எடுத்துன்னு சுற்றுறாங்களே, அந்த மாதிரி ஒரு இளம் வயசில் காடுகளை சார்ந்து ஒரு பயணம் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவருக்கான இன்கம்க்கு இவர் பணத்துக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, கோழி பண்ணையெல்லாம் வச்சுருக்காரு. அதில் நல்ல ஓரளவுக்கு வர காசை வந்து எடுத்துகிட்டு மறுபடி சுற்ற ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் தியானம் செய்கிறாரு. ஒரு நாள் வந்து ஞான நிலையை அடைஞ்சதாக உணர்றாரு. இலவசமாக எல்லாருக்கும் யோகா சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இறங்குறாரு. இந்த கார்ப்பரேட்டில் ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, தொடக்கத்தில் நம்மளுக்கு தெரியும், ஜியோ சிம் வந்துச்சு, ஃப்ரீன்னு சொன்னாங்க. மக்கள் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மந்த்லி பேக்கேஜ் போடணும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுபோல் இலவசமாக வந்த யோகா எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே உள்ளூரில் ஒரு காசு, இவருடைய அந்த யோகா கிளையானது 150க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு போயிடுச்சு. நல்ல அவருக்கு இன்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஜக்கி வாசுதேவ்ன்ற ஒரு பர்சனாலிட்டி, அந்த சின்ன பையன் வந்து இப்போ ஒரு பிக் பர்சனாலிட்டியாக ஒரு ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்துட்டார். நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குல்ல, நம்ம முன்னாடியே பேசணும் பார்த்தீங்களா, இவருக்கு திருமணம் ஆகிடுச்சா அப்படின்னு. ஆமாங்க, திருமணம் ஆகிடுச்சு. அவருக்கு ஒரு மகள் இருக்காங்க. அவங்க மனைவியுடைய மரணம் ஒரு மர்மமான மரணமாக இருக்குது. அவங்க ஏதோ ஞான நிலையில் இருக்கும்பொழுது ஜீவ சமாதி அடைந்ததாக இவரே சொன்னதாக, அது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு மரணமாகவே தற்போது வரை இருக்குது. இதில் என்ன சர்ச்சை அப்படின்னா, அவங்க இறந்து அடுத்த நாள் யாருக்கும் சொல்லாமல் இவரே அவங்கள அடக்கம் செஞ்சிட்டாரு. அது என்னமோ இப்போது இவருடைய பற்றாளர்கள், இவருடைய கிளை இவரை பற்றி தப்பாக பேசுனா நம்மளை போட்டு கமெண்ட்டில் காலி பண்ணுறதுக்கு உலகம் முழுவதும் பால் இருக்கிறாங்க. பெரிய பெரிய நடிகைகள் எல்லாம் அவருடைய அந்த ஈஷா யோகம், அந்த கோயம்புத்தூரில் வெள்ளியங்கிரி பூண்டின்ற ஒரு இடம் இருக்குது, நான் ஒரு 3 முறை அங்கே போயிருக்கேன். அந்த இடத்துல பாருங்களேன், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான செலிப்ரிட்டி எல்லாம் அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு அங்கே வந்து அவங்க அந்த ஆன்மீக தேடலில் இருக்கிறாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை, அது நன்மை இருக்குது. அந்த சமூக ஆர்வலர்கள் இவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, ஏன் காடுகளை அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவரும் என்ன பண்ணிகிட்ருக்காரு, நதிகள் இணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய, அதாவது யாருக்கெல்லாம் நதி தூய்மைப்படுத்தணும், அதை பராமரிக்கணும் விருப்பப்படுறீங்களோ நீங்கள் எல்லாம் ஒரு மிஸ்கால் கொடுங்க அப்படின்னு ஒரு பெரிய அளவில் ஒரு கிண்ண சாதனையை பண்ணுறாரு. அதிக அளவில் 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நடுறாரு, கிண்ண சாதனை பண்ணுறாரு. அப்புறம் இவருடைய ஈஷா யோகம் மையத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய சிவன் சிலை இருக்குல்ல, அதன் உயரம் வந்து 112 அடி உயரம். அது 500 டன் இரும்புகளால், 500 டன், ஒரு டன் உங்களுக்கு தெரியல 1000 கிலோ, கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அதுபோல் 500 டன் இரும்பு உருக்கி அதில் செய்யப்பட்ட அந்த உருவ சிலையும், அவ்வளோ பெரிய சிவன் முகம் வந்து உலகத்தில் இல்லை, இது கின்ன சாதனை அப்படின்னு ஒரு செய்தி. அப்புறம் தியானலிங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது 700 டன் எடை கொண்ட அந்த
தியான லிங்கத்தை அவர் உருவாக்குறாரு. இவரால் நன்மம் என்ன சொல்கிறது, இவரால் வந்து இந்த சமுதாயத்துக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தா, அவரை நம்பியவர்களுக்கு கட்டாயம் அது நன்மைதான். அந்த பகுதி மக்கள் அந்த ஈஷா யோக மையத்தை திறக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் மேலே வழக்கெல்லாம் தொடுத்துருந்தாங்க. அதையெல்லாம் மீறி பிரதமர் அவர்களால் அந்த ஈஷா யோக மையம் வந்து திறக்கப்பட்டது. அது ஒரு வரலாற்று செய்தியாகவே மாறிடுச்சு. எது எப்படியோ அவர் தேர்வு, ஏன் அந்த இடத்த அவர் தேர்வு செஞ்சார்னா, வெள்ளியங்கிரி அவருடைய எப்பவுமே ஆழ் மனசில் சின்ன வயசுலேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லுவாராம், என்னுடைய ஆழ் மனசில் எப்போ பார்த்தாலும் ஒரு மலை வந்து எனக்கு ஒரு காட்சியாகவே இருக்குது, ஒரு மலை காட்சியாகவே இருக்குது அப்படி சொல்லிகிட்டே இருப்பாராம். சின்ன வயசில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவர் ஒரு மாதிரி ஏதோ மனநிலை சரியில்லாத இருக்கலாமோ அப்படின்லாம் கிண்டல் அடித்ததாகலாம் செய்தி. என்ன செய்தி இதெல்லாம் எப்படின்னா, இந்த செய்தியெல்லாம் அவரே சொன்னதாக நியூஸ் 7 சேனல் வழியாக இந்த தகவல் எல்லாம் பெறப்பட்டது. அவருடைய பேட்டிகள் பல்வேறு பேட்டிகளை தொகுத்து போடப்பட்டு, இதெல்லாம் நம்ம கற்பனை கிடையாது. அப்படின்னா இப்போ பாருங்கள், ஈஷா யோக மையம் உங்களுக்கு கோயம்புத்தூரில் பூண்டின்ற ஒரு இடம், அங்கே வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்குது. நான் போயிருக்கேன். 2வது மலை 3வது மலை ஏறும்பொழுது அந்த மலை மேலே இருந்து பார்த்திங்கன்னா அந்த சிவன் உருவம் பெருசாக தெரியும். அது ஆன்மீகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 7வது மலையில் லிங்கத்தை பார்க்கலாம், நீங்கள் அடிவாரத்தில் சிவனை பார்க்கலாம். அப்படின்னா அந்த அடி முடி தேடிய வரலாறுன்னு ஆன்மீகத்தில் ஒரு பாடல் ஒன்று இருக்குது. நீங்கள் எங்கே பார்த்தாலும் நோக்குவை எல்லாம் அவையே போறல், எல்லா இடமும் நீக்க மரம் நிறைந்திருக்கும் கடவுளே அப்படின்னு. உங்களுக்கு தெரியும், தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்ற இந்த ஆன்மீகம், அந்த சிந்தனை ரொம்ப பெருசு. ஒரு ஆள் ஆன்மீகத்தில் கை வைக்கிறாங்கன்னா ரொம்ப யோசித்து கை வைக்கணும். அது ஒரு நிலை. சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தொடக்கத்தில் உருவ நிலை குழந்தைங்களுக்கு, எதிரில் ஏதோ எனக்கு ஒரு கடவுள் தெரியுது அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்க்குற எல்லாமே நீ கடவுள் அப்படின்னு, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு அந்த சில திரைப்படங்களில் கூட நம்மளுக்கு அந்த டைலாக்லாம் நம்மளுக்கு ஞாபகத்தில் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு யாரையும் வந்து ஆன்மீகம் ரீதியாக யாரையும் கிண்டல் அடிக்காதீங்க. நீங்கள் அறிவார்ந்த நிலையில் இருக்கிறீங்கன்னா சந்தோஷம். நீங்கள் அறிவார்ந்த நிலையில் இருக்கிற நீங்களும் மக்களுக்கு தான் நல்லது செய்ய போகிறீங்க. ஆன்மீகத்தில் இருக்கிற அவங்களும் மக்களுக்கு தான் நல்லது செய்ய போகிறாங்க. அதே நேரத்தில் மூட நம்பிக்கைகள்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அந்த பலி கொடுக்குறது, ஒரு ஆள் நரபலி கொடுக்குறது, இதெல்லாம் ஆன்மீகத்தில் வராது. அதெல்லாம் மூட நம்பிக்கை. அப்போது இன்றைக்கி நம்ம பார்த்த தலைப்பில் ஈஷா யோக மையம், அந்த ஜக்கி வாசுதேவ் எப்படி இளமை குழந்தை ஒரு 11 வயசு பையனாக இருந்து இப்போ இவ்வளோ பெரிய ஒரு பிக் பர்சனாலிட்டியாக ஹெலிகாப்டர்லாம் ஓட்ட கற்றுக்கினாரு, காஸ்ட்லியான பைக்கில் தான் சுற்றுவார். அவருக்கு என்ன ட்ரெஸ்ஸு, ஒரு வித்தியாசமான ஆன்மீகவாதி, ஜீன்ஸு, அப்புறம் ஒரு மாடர்னான ட்ரெஸ்ஸெல்லாம் இருப்பார். அந்த வசீகர ஒரு தோற்றமோ கூட காரணமாக இருக்கலாம். அவருக்கு உலகத்தின் பல்வேறு இடங்களில் அவருக்கான ஈஷா யோக மையம் கிளை வச்சுருக்கிறாரு. எது எப்படியோ ஒரு ஆள் வளர்ந்துட்டா அந்த ஆள் பற்றின சர்ச்சைகளும் பெருசாக தான் இருக்கும், அதில் சந்தேகம் இல்லை. இன்றைக்கி நம்ம ஈஷா யோக மையத்தில் இருக்கக்கூடிய ஜக்கி வாசுதேவ் அவர்களுடைய குழந்தை பருவம் தொடங்கி ஒரு பெரிய ஆன்மீக நிலை வரை பேசணும். அந்த பகுதி மக்கள்கிட்ட போய் பார்த்தா இப்போ அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக அந்த மக்களுக்கு கட்டாயம் ஒரு டெவலப் வந்து அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு நபரை சந்தித்தேன் நான். மேடவாக்கன்னு ஒரு இடம் இருக்குது. நான் சொன்னேன், அவர் கிண்டலுக்காக சொன்னேன், அந்த இடத்த மேடவாக்கன்றதை விட புழுதி வாக்கன்னு பேர் வச்சுங்கண்ணா, ஏன்னா அவ்வளோ டஸ்ட்டு இருக்குது, சும்மா கிண்டலாக தான் சொன்னேன். அவருக்கு உடனே டக்குன்னு டென்ஷன் ஆகிட்டு, இல்லை நான் எங்கள் இடம் வந்து இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு இவ்வளோ ரேட்டு மாறி இருக்குது, நாங்கள் டெவலப் ஆகிட்டோம் அப்படின்றது. எனக்கு ஒன்றுமே புரியல. பக்கத்தில் இருக்கிற ஒரு கும்பகோணத்துக்கார். நான் சொன்னேன், ஆனால் கும்பகோணம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே நம்ம மெய்யழகன் படம்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த தஞ்சாவூர் பகுதியில் கும்பகோணம்னு ஒரு இடம் இருக்குது இல்லைண்ணா, உங்கள் ஊர் அங்கே நான் சொன்னேன் ரேட்டு கம்மியாக இருக்கலாம், அவ்வளோ அற்புதமான வாழ்க்கை இருக்குது இல்லை, அந்த சுத்தமான காற்று, அந்த ஒரு அமைதியான நிலை, இதுதானே உண்மையாகவே காஸ்ட்லியான லைஃபு. ஒரு இடம் சென்னையில் ஒரு 10க்கு 10 இடம் கூட ஏதோ ஒரு லட்சக்கணக்கில் போகுதுன்னு வைங்களேன்.
அது பணத்துக்கு நம்ம சொல்கிறதோன்னா நம்ம கையில் அப்படி பிடிக்கிறதுக்கு அதை பார்க்குறதுக்கு பெருசாக தெரியலாம். மனசார சொல்லுங்கள், இதுவா காஸ்ட்லியான லைஃபு? அப்போது டெவலப் அப்படின்றது நம்ம என்ன தப்பாக அதை புரிஞ்சுக்கிறோன்னு தான் நம்ம யோசிக்கணும். எது உண்மையான காஸ்ட்லியான லைஃப்னா இயற்கையான வாழ்க்கை, அந்த இயற்கையோடு இணைந்திருத்தல். நம்ம சங்க இலக்கிய வாழ்க்கை அப்படி தான். மக்கள் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்த்த செய்தி ஏதாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எடுத்துக்கங்க. எதனா உளறு இருந்தால் மன்னிச்சிருங்க மக்களே. நன்றி, வணக்கம்.